டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு உள்ளே சென்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். சிபிஐ இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு குறுக்கு விசாரணை செய்ய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. விஜயுடன் போன அந்த 2 பேர் எதற்காக ஆதவ் அர்ஜுனாவும் கூட ரூட் ஜெகதீஷும் போயிருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விஜய் ஹோட்டல்ல இருந்து பின்வாசல் வழியாக போயிருக்கிறார், இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மற்றும் ஒரு விவாதம். நேற்றைக்கு அவர் வெள்ளை சட்டை போட்டதிலிருந்து ஒவ்வொன்றும் பிரேக்கிங் நியூஸாக மாற்றணுமா, அந்த அளவுக்கு மீடியா தேவையா என்கிற மற்றும் ஒரு கோணமும் வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? டெல்லியில் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கும் விஜய் தொடருமா, இன்றோடு நிறைவடையுமா? என்னுடைய பின்னணியை விரிவாக அழைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிபிஐ அலுவலகத்தில் இன்னைக்கு 2வது முறையாக விஜய் அவர்கள் ஆஜராகிருக்கிறாரு. பொங்கல் லீவு கொண்டாடணும், அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்லி தான் நமக்கு விலக்கு வேணும். அதாவது 12ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதி அவர் வர சொல்லியிருந்தாங்க. இல்லை, நான் பொங்கல் பண்டிகையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பொங்கல் பண்டிகை அவங்க கொண்டாடின மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ திரும்ப 2வது முறை ஆஜராகிருக்கிறாரு. என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, போனதும் அவங்க கேட்பாங்க, பொங்கல் விழாலாம் சிறப்பாக கொண்டாடுவீங்களான்னா அவர் ஏதாவது பதில் சொல்ல தான் போகிறாரு. எதுவும் புகைப்படங்களை அவர் கொண்டாடினது எடுத்துகிட்டு போகிறாரா என்னங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது அப்படிங்கிறது இன்னையோட முடியுமா இல்லை தொடருமாங்கிறதுலேருந்து நமக்கு பல கேள்விகள், நம்ம அதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நமக்கு என்ன சர்ப்ரைசிங் அப்படின்னா, இன்றைக்கு போவதற்கு விஜய் நேற்றைக்கே கிளம்பி போகிறார் இல்லையா? ஏன்னா போன முறை அவர் 11 மணிக்கு ஆஜரானோம். அவர் அங்கே உள்ளே போகும்போது 11:30 மணி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் தான் இங்கிருந்து அவர் கிளம்பி பயணப்பட்டார். அப்போதே அது சர்ச்சையாச்சு. உங்களால் சிபிஐ விசாரணைக்கும் நீங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக தான் போவீங்களான்னு. மதியம் ஒரு 3-3:30யோட விசாரணை முடிஞ்சு அவரை ஒரு 2 மணி நேரம் உள்ளே சும்மாவே உட்கார வச்சு வெளில அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு கோணமும் பேசப்பட்டது. ஏன்னா விசாரணை நிறைவுன்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கார்டு போட்டாங்க. ஆனால் அவர் வெளியில் வந்தது அதற்கு பிறகு ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் வந்தார். ஸோ அது பர்பஸ்ஃபுல்லாக லேட்டாக வந்ததுக்கானது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. விஜய் ஏன் நேற்றைக்கு 3:30 மணிக்கு கிளம்பி அங்கே 6:30க்கு லேண்ட் ஆகிறாருன்னா, ஒரு 4-5 ஆகிடுச்சுன்னா அங்கே லேண்டிங்க்கு சிக்கலாகும். இருட்டிருச்சு, டைம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தனி விமானத்தில் போகிறீங்க, அங்கே அவங்க உங்களுக்கான இதை அலாட் பண்ணணும். அந்த சிக்கல்கள் எல்லாம் இருட்டுவதற்கு முன்பாக போனால் கிளியர் ஆகுங்கிற பர்பஸோடவும் தான் அவர் முன்னாடி கிளம்பினார். திரும்ப திரும்ப சொல்வது, இந்த முந்தின நாளே போய் தங்குவது அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி போன ஊர்களில் செய்திருந்தால் பிரச்சனையே இல்லைங்கிறது தான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய. சொன்ன டைமுக்கு அவர் வந்திருந்தாருன்னா முந்தின நாள் நீங்க போய் இங்க தங்கி இருந்தா திருச்சியிலையோ இல்ல இந்த கரூர் சம்பவமே அதுக்கு முன்னாடி ஒரு நாமக்கல்லுக்கு சொன்ன, அங்க 9 மணிக்கு இது பண்ணிட்டு 9 மணிக்கு தான் நீங்க ஏர்போர்ட் போறீங்க. முந்தின நாளே அங்க தங்கி இருந்து நீங்க 9 மணிக்கு கிளம்பி நாமக்கல் போயிருந்தா கூட சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்ங்கிறதான பிராக்டிகலி பேசப்படுறது. மலேசியாவுக்கு கூட அப்படி தானே போனார், ஒரு நாள் முன்னாடியே தானே போனாரு. அங்கே போய் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்தாரு. அங்கே இல்லை, அங்கே கூடுதலாக அவங்க வர்றவங்க டிக்கெட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சரியாக இப்போ கண்டக்ட் பண்ணலன்னா அந்த நாட்டினுடைய விதிமுறைகள் அதெல்லாம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த மாதிரியான இடத்துல இருந்து நேற்றைக்கு அவர் அந்த காட்டியது அப்படிங்கிறது முந்தின நாளே போனார்ங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலி சில மீட்டிங்ஸ் இருந்ததாகவும் பேசப்படுகிறது. கடந்த முறையே கூட ஒரு ஜோஷியரை கூட்டிட்டு போனாருங்கிறதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அவருடைய ஒரு லாபி இருக்குது அவருக்கு, டெல்லியில் ஒரு ட்ரிப் ஷீட் இருக்கிறது, அவரும் நம்புகிறார். ஏன்னா அவர் தொடர்ந்து பேசியது அப்படிங்கிறது, அது எந்த ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய மாநாடு கூட்டங்களில் தொடங்கி அந்த சுப நேரம் சுபஹோரை பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து அது நம்பிக்கை சார்ந்தது. நமக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலில் உங்களுக்கு இப்போ அதிமுகவில் இது கொடுத்தாங்க விருப்ப மனு, அதில் அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு எவ்வளோ மனுக்கள் எடுத்ததில் பீக்கு போச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். திமுகவில் கொடுத்தாலும் அப்படி பார்த்து வாங்கக்கூடியவர்கள் தான் பெருவாரியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அடிக்கோட்டுட்டு இருக்கணும். அது பொலிட்டிக்கலி அவருடைய விருப்பம், உரிமை. பட் அவங்க பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கரிசனம். அதை தாண்டி அந்த கட்சி அப்படி தான் நடக்கணும்னா அதை அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அறிவுசார் பிரிவில் கொண்டு ஜோதிடரை போடக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் பாஜகவும் அரசியல் பண்ணிட்டு தானே இருக்காங்க கிரவுண்டில். அதனால அவங்களுக்கு அப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தால் நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. பட் கூட இன்னைக்கு மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நம்பப்படுகிற இந்த ரூட் நிறுவனத்தை சேர்ந்த ஜெகதீஷ் போயிருக்காருங்கிறதும் ரிப்போர்ட் ஆகுது. இதில் விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு பாஜக பிரமுகரை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பட் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா 2 தரப்புலையும் நீங்கள் ரகசியமாக சந்திக்கிறீங்கன்னா அப்புறம் 2 தரப்புலையும் இப்படி வெளில வழக்கம் போல தகவல் கொடுக்கக்கூடிய தகவல் வெளியிடும் கடகமாக தான் அதுவும் இருந்திருக்கு. பாஜக கொடுத்த ப்ரப்போசல்ஸை விஜய் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது, அவர் இன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பப்படுகிறாரா அல்லது இன்னும் 2 நாள் 3 நாள் அவரை வச்சிருக்காங்களாங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம்.
23ஆம் தேதி மோடி வருவதற்குள்ளாக 22ஆம் தேதியே வந்து பியூஷ் கோயல் இங்கே சைன் பண்ணுறாரு சீட் எண்ணிக்கைன்னு ஒரு விஷயம் காலையிலேருந்து கசிய விடப்படுகிறது. 3 நாள் பயணமாக வராரு. இன்னும் 2 நாள் கழிச்சு 21, 22, 23 3 நாள் இங்கே இருக்கார். 22 சைன் பண்ணிடுறாங்க எடப்பாடி அவர்களுடன். அது போக முடிக்கிறாங்க, சீட்டுகளுடைய எண்ணிக்கையை முடிச்சிடுறாங்க. கூட்டணி எல்லாம் கரெக்டாக இன்னைக்கே ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னு காட்டக்கூடிய அந்த ஒரு பிம்பத்தை நோக்கின் போது டிடிவி தினகரன் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களிடம் தயாராக இருங்க, கூட்டத்துக்கு வரணும், பிரதமர் கூட்டத்துக்கு என்று அறிவுறுத்தியதாகவும் வருது. அவர் இப்போ வரைக்கும் இருக்கல. ஒரு விஷயம் சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணியில் எங்கே இருக்கோங்கிறத அந்த கூட்டணியுடைய தலைமை அறிவிக்குங்கிறாரு. அப்போ அது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற அவங்க சொல்லிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏவோட தலைமை யாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இயங்குகிறதுங்கிறது தான் அவர் போன ஏப்ரல் மாதம் அறிவித்தது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் கிட்ட யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு வந்தாச்சு. ஆனாலும் விஜயை தனியாக விடுறதுங்கிறது நமக்கு சிக்கல் தான் என்று பாஜக நினைக்கிறதா, அதை ப்ரப்போசலாக வச்சுருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் எத்தனை நாள் அவரை டெல்லியில் வச்சுருக்காங்கங்கிறத பொறுத்து, விசாரணைக்கு கூப்பிட்டு வச்சுருக்காங்கங்கிறத பொறுத்து நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் சும்மா இல்லாமல் அவருக்கு எடப்பாடி அவர்களை சீண்டிகிட்டு இருக்கணுங்கிறது அதுதான் அவருடைய நோக்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓபிஎஸ்சி டிவி அங்கே போகிறதா சொல்கிறாங்களே, நீங்கள் வருவாங்க, நீங்கள் எப்போ வருவாங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு 23ஆம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி வருங்கிறார். அதாவது மோடி வந்துட்டு போன பிறகு இந்த பக்கம் நல்ல செய்தி வரும் என்பதாக அவருடைய சமிக்கையில் இருக்கிறது. அவர் என்னென்னா எடப்பாடி அதில் கூடுதலாக அவர் போட்ட குண்டுகிறது எங்களுடைய தலைவர் அவர்களை விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கிற யார் வேணாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாங்கிறார். அப்படின்னா நாங்கள் அங்கே போக மாட்டோம், இல்லை எடப்பாடி கூட சேரணும்னா அவர் இவரை முதலமைச்சராக ஏற்கணும் என்பதாக அவர் அவருடைய பணியை செவ்வனே செஞ்சுருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். அப்போ இப்போ சிபிஐ இத்தனை நாள் வைத்து விசாரிக்க போகிறாருங்கிறத தாண்டி நாளைக்கு ஜனநாயகன் படம் வேறு விசாரணைக்கு இங்கே வரப்போகிறது. அவர் அங்கே இருந்ததுனால தான் போன முறை அப்பீலில் வந்து இமீடியட்டாக புஷ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி விஜய் வந்து இப்போ இன்றைக்கு கடந்த முறை அவர் சொன்ன பதில்கள் பெரும்பாலும் அதில் செய்திகள்லாம் வந்துச்சு. திகார் சிறையிலிருந்து அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா அங்கே இருக்க தமிழ் தெரிந்த அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்களாம். அதுக்கு ஏன் திகார் சிறையிலிருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்கிறதே இதாக இருந்தது. இப்போ இந்த சூழல் இன்றைக்கு காலை அவர் கிளம்பி இருக்கிறார். ஹோட்டல்லேருந்து மெயின் கேட் வழியாக வராமல் பின்னாடி இருந்து பின்பக்க வழியாக போயிருக்கிறாருங்கிறத டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன காரணம்? அதுதான் மீடியாவை தவிர்ப்பதற்கான, எங்கே போனாலும் தான் சிபிஐ ஆஃபீஸ் வாசலில் மீடியா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட காருக்குள்ள யார் போறாங்கிற வரைக்கும் தான் டெல்லியில இருந்து ஊடகவியலாளர்கள் பார்த்து ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. அவர் லவ் ஃபிங்கர் காமிக்கிறத படம் பிடிச்சு போடுறாங்க. அது இங்க இருந்து போகும்போது போன முறை விஜய் போகும்போது விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் ரொம்ப ஃபயரா இருந்தாங்க. கருப்பு சட்டை பாருங்க, கருப்பு சட்டை. இதுக்கு முன்னாடி அவர் எப்பெல்லாம் கருப்பு சட்டை போட்டுருக்காரு நீங்க இந்த இடத்துல யோசிக்கணும். ஜனநாயகன் ஆடியோ லஞ்சுமாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட ப்ளூயிஷ் கலர் தான், ப்ளூயிஷ் ஷேடு. பட் உள்ள ஷர்ட் பிளாக்னு நினைக்கிறேன். உள்ள ஷர்ட் பிளாக், மேலே அது ஒரு ப்ளூயிஷ் கோட் போட்டிருந்தாரு. ஷர்ட் பிளாக். அது அப்படி வச்சாலும் இந்த பக்கம் அந்த கவின ஆணவ படுகொலைக்கு அவர் வாய் திறக்கல, கஸ்டோடியல் டெத்துக்காக அஜித்குமாருக்காக அவர் பேசியது அப்படிங்கிறது அதில் கருப்பு சட்டை போட்டிருந்தார். ஏறத்தாலும் அவ்வளோதான் நம்ம வச்சுக்கணும். அப்போ அன்னைக்கு கருப்புனா நேற்றைக்கு வெள்ளை உடையோட அவர் கிளம்பியது என்பது சமாதானமா? அப்போ அந்த லவ் ஃபிங்கர்ங்கிறது யாருக்குங்கிற கேள்வி இருக்கு. சிபிஐ நோக்கி விஜய் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரா, இல்லை சிபிஐக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கா, இல்லை நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு சொல்றாரா, நமக்குள்ள பீஸ், நம்ம சரண்டருங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு இந்த 2 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ விஜயனுடைய பயணம் அப்படிங்கிறது அந்த பக்கம்னா, இன்றைக்கு அவர் கடந்த முறை சொன்ன பதில்களிலிருந்து கிராஸ் கொஷின்ஸ் வரப்போகுது. அது போக அவருக்கு முன்பாக போயிருந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், மற்றவர்களுடைய விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயம். இந்த பக்கம் உங்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், ஏடிஜி எல்லாம் டேவிட்சன் போன முறை போயிருந்தார். இவங்க சொன்னதில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது அவர்கிட்ட கொஷினாக போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக அவர் போன முறை வருவதற்கு முன்பாக இங்கே டிரைவர்கிட்ட பெறப்பட்ட விஷயங்கள், அந்த ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது எடிட்டட் ஃபுட்டேஜ்ங்கிற குற்றச்சாட்டு இன்னமும் இருக்கு. வாகனத்தை கூட சோதனை பண்ணதெல்லாம் கூட செய்திகளில் பார்த்தோம். அதுதான் முடிஞ்சு ஆயுத பூஜைக்கே கழுவின வாகனத்தை நீங்கள் சோதனை பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இருக்கா இவ்வளோ நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை எடுத்து அவர் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டாரு, ஈரோடு போயிட்டு வந்துட்டாரு. அப்போல்லாம் இல்லாத விஷயங்கள்ல நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே அந்த ஸ்பாட்டுக்குள்ளே அதுக்கு தடயம் கலையிறதுக்குள்ளே நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணும் இல்லைங்க, அதானே முக்கியமானது. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க நியூஸ் ஆப்டிக்ஸ்க்குன்னு சில வேலைகளை சிபிஐயும் செய்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்த்தா நேற்றைக்கு இங்கே கரூரில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் ஜல்லிக்கட்டை பார்த்த வீடியோ கூட தான் வைரல் ஆகிட்டுருக்கு.
ஜல்லிக்கட்டா அப்படின்னா என்னங்கிற மாதிரி அவங்க போய் நேற்று கரூரில் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளையும் முன்னிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணது பொங்கலோடு சேர்த்து அதுக்கும் ஈவெண்ட்டெல்லாம் இது பண்ணி ப்ரைஸ் நடத்தியிருக்காங்க. இவங்க போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்ததுக்கு ஒரு ஃபங்க்ஷனை பார்த்த மாதிரி ஆச்சுக்கிற மாதிரி ஓடினாலும் இதிலேருந்து கிராஸ் கொஷின்ஸ் பண்ணுறதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்? ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு கூட அக்கம்பெனி பண்ணி யார் போயிருக்கா, அவருடைய வழக்கறிஞர்கள் அனுமதிக்கிறாங்களா, ஃபுல் பதில சொல்ல அவங்க வாங்குறாங்களாங்கிறத பொறுத்து தான் எப்படியும் இந்த மாத இறுதிக்குள் அல்லது February 1st வீக்குக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை போடுவதில் சிபிஐ மும்முரமாக இருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. விஜய் சாட்சியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை குற்றம் சாட்டப்பட்டவர் பட்டியலில் கொண்டு போய் உள்ளே இணைக்கிறாங்களாங்கிறது அவருடைய பதில்களை பொறுத்து அதை எப்படி கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அது ஐஓன்னு நம்ம சொல்லுவோம். விசாரணை அதிகாரியுடைய பிரதாகட்டிவை தாண்டி அவர் எந்த கோணத்தில் அணுகிறாருங்கிறது சார்ஜ் ஷீட்டை பார்த்தா தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அந்த சார்ஜ் ஷீட் வருகிற வரை வரக்கூடிய எல்லாமே ஊகங்கள் தான். அவரவர்களுக்கான விருப்பத்துக்குரிய ஊகமாக தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். இதுக்கு நடுவில் ஜான் ஆரோக்கியசாமி கைதுங்கிற வரைக்கும் எல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் இப்போதைக்கு இருக்குமான்னு தெரியல. நீங்கள் ஸ்டாம்பீடுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருப்பீங்க? உங்களுக்கு ஒருவேளை அன்றைக்கு கேரவனில் அவரும் கூட போயிருக்காரு, இல்லை அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுல இன்வால்வ் ஆனார்னா நீங்கள் அவரை கூப்பிடலாம். பட் வெறுமனவே தலைமை கழகத்தில் இருந்துக்கிட்டு அவர் வெறும் அறிவுரை மட்டும் வழங்கினாருன்னா அவர் எதுக்கு கைது பண்ணுவோம்? அவர் எப்படி கைது இல்லை, அவர் விசாரணைக்கே உள்ள கூப்பிட்றதுக்கே ஸ்டாம்பேடுக்கே அவர் நீங்கள் எப்படி சம்மந்தப்படுத்துவீங்கன்னு இருக்கு. அந்த ஒவ்வொரு செந்தில் பாலாஜி நம்ம எப்படி சொல்கிறோமோ irrelevantனா அவர் ஸ்பாட்லேயே இல்லை. ஸ்பாட்லையா நடந்ததுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷத்துல வந்தாருங்கிறது தான் தாவேகா தரப்புலேருந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அவர் ஸ்பாட்லேயே இல்லை. அது எப்படி இல்லாஜிக்கலோ அதே மாதிரி தானே அவர் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போனார் எம்ஆர் விஜயபாஸ்கர். அவங்க அதை தொட மாட்டாங்க. இப்போ நேரடியாக ஏன்னா இடத்த மாற்றினதுலேருந்து எல்லாமும் ஒருவேளை அவர் சொல்லியே மாற்றிருந்தாலும் ஸ்டாம்பீடுக்கான கான்ஸ்பிரசியில் நீங்கள் கொண்டு போய் அவரை நிப்பாட்ட முடியாது. அந்த நோக்கத்துக்காக அவர் பண்ணாருன்னு உங்களால் நிறுவவே முடியாது. அப்படியெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எதிர்த்தரப்பு உடைக்கிறதுக்கு சாதகமாக சிபிஐ பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் ஒருவேளை லீஸ்ட் பாசிபிலிட்டியில் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் கூப்பிடலாம். ஆனால் இவங்க சொன்ன கான்ஸ்பிரசி சார்ஜஸ்க்காக இல்லை. அது நடந்து 2 நாள் கழித்து நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு சில விஷயங்களை பேசுனீங்களே, கூடுதல் தகவல்கள் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற கோணத்தில் அவர் அழைக்கப்படலாம். அமுதா ஐஏஎஸ் அவர்களும் அழைக்கப்படலாம், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவங்களையும் கூட கூப்பிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது சிபிஐனுடைய ப்ரெராகேட்டிவ். இதில் நான் இன்னும் கூடுதலாக போய் சொல்லணும் அப்படின்னா நயினார் நாகேந்திரனை கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் தானே செந்தில் பாலாஜி தான் 41 பேர் கொண்டாருன்னு டைரக்டா அக்யூஸ் பண்ணாரு. அது உள்துறை அமைச்சர் முன்னாடி, அதுவும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் லிட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரதமர் மோடி தான்னாலும் டெக்னிக்கலி நம்பர் 1ங்கிற அளவுக்கு அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை நீங்கள் வச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா நம்பர் 2 ப்ராக்டிக்கலி. ஏன்னா ராஜ்நாத் சிங் நம்பர் 2ம்பாங்க கேபினெட்டில். அவர் ரஃபேலு மற்ற விஷயங்கள் அதுக்கு இந்த இளம்சம்பழம் டெலிவர் பண்ணி கூப்பிட்டுட்டு வர்றது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிற்கிறதுங்கிறது தான். அஸ்வினி வைஷ்ணவுக்கு இதில் என்ன வேலை ரயில்வேல அந்த மாதிரி அவருக்கு பாதுகாப்புத்துறையிலங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்டேச்சருக்கு ஒரு சீனியருங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இல்லை நேரடியாக கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்டேட்டை சேர்ந்த 2 பேர் மொத்த பவரையும் எடுத்துட்டாங்கன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக, இல்லைனா மட்டும் தெரியாது பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு டெக்னிக்காலிட்டி மாதிரி இங்கே இது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் இவங்களை கூப்பிட்டு விசாரித்தாலும் இவங்களை உள்ளெல்லாம் நீங்கள் சேர்க்க முடியாது. அவங்க சந்தேகப்பட்டாலும் நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு அமித்ஷா வச்சு நீங்கள் பேசுனீங்க, எப்போ உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும். பொது வெளியில் சொன்ன இடத்துல தான் நீங்கள், அது பொலிட்டிக்கல் இஷ்யூ. அவங்க கூப்பிட்டு சம்மன் பண்ணாங்கன்னா இவர் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இது கடைசியில் எப்படி போகும்னா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் ஆணையத்தை அமைக்க சொல்லிட்டு ஓபிஎஸ் போறாரு விசாரணைக்கு, எது கேட்டாலும் தெரியாது. இது மட்டும் இல்லாம விசாரணைக்கு ஆஜராகவே மாட்டேன்ட்டாரு. ரொம்ப காலம் கழித்து ஆஜராகி கடைசியாகவும் போயில்லை, எனக்கு தெரியாது அது குறித்து நான் அவர் யார் மேலெல்லாம் குற்றம் சுமத்தினாரோ அவங்களோட கூட இருக்கிறாரு. இப்போ அவங்களோட கூட இருக்காரு. டிடிவி சார் ஆயிட்டாரு, சின்னம்மா ஆயிட்டாங்க. இதுக்கு நடுவில் சின்னம்மா வேற இன்னைக்கு அவசர ஆலோசனை, முக்கிய ஆலோசனை கூட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவங்க சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் ஓபிஎஸ்க்கு சின்னம்மா, மற்ற அதிமுககாரர்கள் அவங்க என்னங்கிறது வரட்டும். அப்போ விஜய் இந்த இடத்த அவராக சிபிஐ விசாரணை வந்ததுக்கு கொண்டாடியது தவறு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் இன்றைய ஸ்டேஜில் இருக்குது. பட் உள்ளே போயாச்சு. நீங்கள் அதுக்குள்ளே முதல்ல வாய்க்குள்ளே தலையை கொடுத்துட்டிங்கன்னா எப்படி எடுக்க போகிறீங்கிறதுக்கான இதுக்குள்ளே போனோம். இது ப்ராக்டிக்கலி இதற்கு நடுவில் வெவ்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறதும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் ஆகிற வரைக்கும், ஏன்னா இன்றைய தேதிக்கு
இன்னையோட ஆனிவர்சரியை நம்ம கொண்டாடிடலாம். 32வது நாள் இன்னைக்கு விஜய் அரசியல் பேசி. கடைசியாக போன மாதம் 18ஆம் தேதி ஈரோட்டில் பேசினார். இன்னைக்கு தேதி 19. எப்பவும் ஒரு தலைவர்கள் பிறந்த நாளோ இல்லை நினைவு நாளோன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். விஜய் ஸ்டாண்டர்டாக ஒரே டெம்ப்ளேட்டில் நிற்பாரு, தலைவர்கள் ஃபோட்டோ மட்டும் மாறும். எம்ஜிஆரோட பிறந்த நாளுக்கு கூட அவர் எந்த ஃபோட்டோவும் போட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் நினைவு நாளுக்கும் ஒரு ஃபோட்டோ போடலைங்கிறதுனால அதில் ஹைலைட் என்னன்னா, நமக்கு இருக்க ஒரே ஆசை அந்த ரூமில் போய் எத்தனை ஃபோட்டோ தான் இருக்குன்னு பார்க்கணும். இன்னமும் அந்த சர்ச்சை ஒவ்வொரு முறை வரும்போதும் அது ஃபோட்டோஷாப்டுன்னு ஒரு செக்ஷன் வந்து அதை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் சிலையே கிடையாதா நீங்கள் இருக்கிற ஏரியாவில்? இல்லை போகிற வழியில் அப்படி நேற்று ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இறங்கி ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலும் ஆலந்தூர் மெட்ரோல இருக்குது எம்ஜிஆருக்கான சிலை ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுக்கு மனம் இல்லைங்கிறத தாண்டி எதுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. நீங்கள் ஒரு மாசமா அரசியலே பேசல, இந்த ஒரு மாசமாக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் ரொம்ப சுமூகமாக இருக்காங்களா, அப்புறம் ஏன் அந்த திமுக ஆட்சி அகற்றணுங்கிற கேள்வி வரும் இல்லையா. அங்கே இபிஎஸ் அவரை அறிக்கைகளை முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்து அவர் லீட் எடுக்கிறாரு. டே டு டே ஒரு மாதமாக அரசியலே பண்ணாமல் நீங்கள் எப்படி சார் இன்னும் 3 மாதத்தில் முதலமைச்சர் ஆவீங்கிற கேள்விக்கு நம்மகிட்ட உள்ளபடியே பதில் இல்லை. அவங்க இப்போ பொங்கல் விழாவும் நடத்தலை, இல்லை ஏதோ ஒன்று. இப்போ பொங்கல் விழா நீங்கள் நடத்த தவிர்க்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் மீதான பாஜகவினுடைய விமர்சனத்துக்கு வர சிக்கல. நீங்கள் கிறிஸ்மஸ் விழா நடத்திட்டு இருக்கிறீங்க, அப்போ பொங்கல் விழா நடத்தாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கு அவங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதுக்கு ஈல்டாகிறீங்களாங்கிற கேள்வி இருக்கிறது. முதலில் விஜய் தன்னை எப்படி இதிலிருந்து தற்காத்து கொள்கிறாருங்கிறதுக்கு பிறகு தான் அந்த இது முதல்ல நடந்தாதான். அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை ஜனநாயகம் படத்துக்காக அவர் பேசாமல் இருக்கார் அப்படின்னா படம் ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் இல்லைன்னா அப்போ நீங்கள் அரசியலே பேச மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் எப்படி வழிபடுத்த போகிறீர்கள்? அவங்க அத்தனை பேருடைய எதிர்காலத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தவறான வழிகாட்டுதலோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டுக்கே மாறுங்கிறதுனால தான் இவ்வளவு கஞ்சனோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் இது எப்படி போகுது, அவங்க என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க. விஜயனுடைய அரசியல் முடிவுகளை இது பிளேட்டண்ட்டாக தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலைனாலும் அவரை பேக் ஃபுட்டில் வைக்கிறதுக்கு இப்படியான வெளிப்படையான அஸ்திரத்தை பாஜக ஜனநாயக நோக்கி பயன்படுத்தும் அப்படின்னா அதுக்கு பேரலாக சிபிஐ லைனும் போகிறது. நம்ம கனெக்ட் பண்ணலை, ஆனால் கனெக்ட் ஆவதாக அவரே யோசிக்கிறாராங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்டேட்ஸ் எப்படி இன்னைக்கு அதான் மினிட் பை மினிட் பிரேக்கிங் போயிட்டு இருக்கு இல்லையா, பல விஷயங்கள் இதுக்கு பிறகு வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம்.